அடுத்ததாக இரண்டாவது வினாத்தா, அதாவது வினா, இரண்டாவது வினா. இதுல பாருங்க, பின் வருவனவற்றுள் எண்டோமைக்கோரைசாவுக்கு உதாரணம் எது அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது நம்ம இந்த வினாவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன சொல்லப்பட்டிருக்கு மறுபடியும் படிக்கிறோம் பாருங்க. பின் வருவனவற்றுள் இங்க சொல்லப்பட்டதுல எண்டோமைக்கோரைசா, எண்டோமைக்கோரைசா இதை நல்லா பிரிச்சு நம்ம பார்க்கணும். எண்டோ அப்படின்னு நம்ம சொல்லும்போது உள்ளார, மைக்கோ அப்படின்னா இந்த பூஞ்சையை, ஃபங்கைய, அதாவது ஃபங்கையை பத்தி படிக்கிறதுக்கு என்ன பேருன்னா மைக்காலஜி அப்படின்னு பேரும். அப்போ ஃபங்கையை என்ன சொல்றேன்னா மைக்காலஜி, ஸ்டடி ஆஃப் ஃபங்கை இஸ் கால்டு மைக்காலஜி. அப்போ பாருங்க, ஃபங்கை அது மைக்கா. அந்த பழைய, அதாவது பிரைமரி, அதாவது பிளான்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, அதாவது தாலோபைட், பிரையோஃபைட்டா, டெல்லோஃபைட்டா, அதுல எல்லாம் வேர் இருக்காதா? அந்த வேருக்கு என்ன வேர் மாதிரி ஒரு சிஸ்டம் அதுல இருக்கும். அதுக்கு என்ன பெயர் சொல்லுவார்கள் என்றால் ரைசாய்டு என்று சொல்வார்கள். அது என்ன சொல்லுவாங்க? ரைசாய்டு என்று சொல்வார்கள். அப்போ பாருங்க, எண்டோ உள்ளார, மைக்கோ பங்கை, இது வேருக்குள்ளார காணப்படும். எதுல? பூக்கும் தாவரங்கள் இருக்கக்கூடிய வேர்களுக்குள்ளார இது காணப்படும். அதனாலதான் இதுக்கு பேரு எண்டோ மைக்கோ ரைசா. அப்ப இங்க கீழே கொடுக்கப்பட்டதுல எது எண்டோ மைக்கோ ரைசா அப்படின்னு பார்த்தோம்னா, இதுல நீங்க பார்க்கும்போது என்னன்னா, நாஸ்டாக் அப்படிங்கிறது அது ஒரு ஆல்கே, ப்ளூ கிரீன் ஆல்கே. அதுக்கடுத்தது அகாரிகஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்கை, அகாரிகஸ். இன்னொன்று ரைசோபியம் அப்படிங்கிறது அது ஒரு பாக்டீரியா. ஆனா சரியான ஆன்சர் என்னன்னா குளோமஸ் அப்படிங்கிற ஃபங்கை. குளோமஸ்ங்கிற ஃபங்கை இதுதான் ரூட்ல, அதாவது ரூட் என்ன, வேர், வேருக்கு உள்புறத்துல உயிர் வாழக்கூடியது. இது என்ன செய்யும் அப்படின்னா, இந்த குளோமஸ் அப்படிங்கிற ஃபங்கை தாவரத்தினுடைய வேர்களில் இருந்து அது வெளிப்புறத்தில் உள்ள தண்ணீரையும் அதுக்குள்ளார உணவுப் பொருட்களையும் உறிஞ்சி அந்த வேருக்குள்ளார அனுப்பும், தாவரத்தினுடைய வேருக்குள்ளார அனுப்பும். அப்ப அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா குளோமஸ் அப்படின்னு சொல்றோம். அது என்ன சொல்றோம்? குளோமஸ். இப்ப ரெண்டாவது கொஸ்டின் உங்களுக்கு புரியுதா? ரைட்.